சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். அதே போல இதை நானும் உன்னிடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். உன் குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் மரணத்தை ஏற்க தயாராகி விட்டார்கள். இவர்கள் யார் என்று சொல்ல நான் தயாராகி இருக்கின்றேன். இதை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றாய் என்பது உண்மையென்றால் நிச்சயமாக இந்த அப்பாவின் வார்த்தைகள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை என்னவென்று சொல்லிவிடும். இழப்பு என்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்லாது. அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடந்து விடவும் கூடாது என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். அதிலும் குறிப்பாக நான் இந்த அப்பா உன்னை காக்கின்ற தெய்வம். அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய நான் நினைப்பேனா? ஆனால் இது நடக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய செயல்கள் அப்படி இருக்கின்றது. இந்த 2 பேரும் உன் குடும்பம்தான். ஆனாலும் இவர்கள் உன் துணையின் வழியில் வந்த குடும்பம். வாழ்க்கை எப்பொழுது திருமணம் என்ற பந்தத்திற்குள் உன்னை இணைத்ததும் அப்பொழுது இருந்து இவர்களால் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். உன் துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் என்பது பெரிதாக இருந்ததில்லை. ஆனால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து இத்தனை காலமும் நின்று உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பெரிதாக வேதனைப்படுத்தி இருக்கின்றது. எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது போல் எல்லாம் உன்னை அதிகமான மனவேதனைக்கு தள்ளி இருக்கிறது. சுற்றி நடந்த பல விஷயங்களை நான் வாழ்க்கையை வெறுத்து என் குழந்தை ஓட விடலாமா, நம் துணையை விட்டு நாம் சென்று விடலாமா என்கின்ற அளவிற்கு உனக்குள் மன கஷ்டங்கள் இருந்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நின்று உனக்கான வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து உன்னை மேலும் மேலும் சோதனைப்படுத்திய நேரம் என் குழந்தை, இந்த அப்பா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய அத்தனை மனக்குழப்பத்திற்கும் நிச்சயமான தீர்வை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு துன்பங்கள் சோதனைகள் வந்திருந்தாலும் அதை நான் நிச்சயமாக மீட்டு கொடுத்திருப்பேன். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக புரிய வைக்கவும், இந்த மனிதர்கள் யார் என்று நமக்கு தெரிய வைக்கவும் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பது அவசியமாகி விடுகின்றது. சில விஷயங்களை நமக்கு சொல்லிவிட வேண்டிய தேவை அதில் இருக்கின்றது. அப்படித்தான் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பாடங்களையும் நீ தெரிந்து கொள்கின்றாய். உண்மையாக இந்த வாழ்க்கையில் நம் மீது அன்பு கொண்டவர்கள் என்று பார்த்தோமானால் நாம் அவர்களை தேடி தேடித்தான் பிடிக்க வேண்டும். அவர்களை நாம் தேடி தேடித்தான் கொண்டு வர வேண்டும். ஆனால் உண்மையான சில மனிதர்களை தேடுகின்ற நேரம் போலியான மனிதர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்தாயானால் இவர்கள் உன்னை விட்டு மிக விரைவாகவே விலகிச் செல்லவும் செய்வார்கள். அதே நேரம் உனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த துன்பத்தை உச்சத்தில் நின்று தரவும் செய்வார்கள். என்னவென்றால் உனக்கு தெரிந்து விட்டதல்லவா? அப்படியானால் இனி உன்னிடத்தில் இருந்து தப்பிப்பது ஒன்றும் சாதாரணமான காரியமல்ல. அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் இந்த நேரம் இது போன்ற பல விஷயங்கள், இது போன்ற பல மனிதர்கள் என்று இந்த வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்த என் குழந்தை, இனி எதற்காகவும் நீ பதற வேண்டிய அவசியமில்லை. எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்பா இங்கு பலருக்கும் காண்பித்திருக்கின்றேன் இது எதற்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் உனக்கு என்ன நடக்கும் என்பது போன்ற பல பயங்களை எல்லாம் இந்த மனிதர்களுக்கு காட்டி இருக்கின்றேன். ஆனால் இத்தனை பயத்தை காட்டிய பிறகும் கூட அடுத்தவருக்கு கெடுதல் செய்வதை இவர்கள் நிறுத்தவில்லை என்றால் பயம் உண்மையாக வேண்டியதுதானே. வெறும் அதாவது இந்த மாதிரி வேறு எதையும் நம்மால் செய்ய முடியாது. எப்பொழுது இவர்களை திருத்தி கொண்டிருப்பதும் இவர்களுக்கு நல்வழியை காண்பித்து கொண்டிருப்பதும் நம் வேலை அல்ல. என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனை விஷயங்களையும் சரிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ற சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்ற உன் சாய் அப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, யார் என்று உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். உன் துணை குடும்பத்தில் வந்த 2 பேருக்குத்தான் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேற காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்நாள் முழுவதும் நாம் துன்பங்களையும் சோதனைகளையும் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்க முடியுமா? வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டுமே நாம் சந்தித்து கொண்டிருக்க முடியுமா? எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி நாம் ஒரு நாள் வைக்கத்தான் வேண்டும்.
எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை நாம் தேடத்தான் வேண்டும். நம்மை சுற்றி எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்த பொழுது அமைதி காத்து நின்று கொண்டிருந்தோம். அல்லது அது போலதான் இனி யாருக்கும் இரக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உனக்கு ஒன்று என்றதும் இங்கு வேடிக்கை பார்க்கத்தானே இந்த மனிதர்கள் நினைத்தார்கள். அதை மட்டுமா இவர்கள் செய்தார்கள்? இன்னமுமா இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இவர்கள் வாழ்க்கையில் அதாவது இவர்கள் வாழ்க்கை நாம் கொடுத்த துன்பங்களை எல்லாம் இவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று உன்னை பார்த்து இவர்கள் நினைக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை அவர்கள் மிகவும் அதிகமான வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உன்னுடைய துணை என் வழியில் நின்ற இந்த குடும்பம், அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பொழுதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோமானால் உண்மையாகவே யாருக்குமே உன் மீது இரக்கம் வந்துவிடும். யாருக்குமே உன் மீது நிச்சயமாகவே வருத்தம் வந்துவிடும். அதாவது இந்த குழந்தை இப்படித்தான் இந்த வாழ்க்கையை சமாளித்து வாழ்கின்றதோ என்று சொல்லி சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லோருமே உன்னை பார்த்து இரக்கப்படுவார்கள். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் எல்லாம் துன்பங்களையும் சோதனைகளையும் இன்னல்களையும் வேதனைகளையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதுமே என்னவென்று செவி கொடுத்து கேட்பது உண்மையென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நிச்சயமாக உனக்கு சரியான பதில் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மை சார்ந்தவர்கள் நாம் ஏன் இருக்கின்றோம் என்று நினைத்தால் அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்று தெய்வம் கேட்கும் அல்லவா? தெய்வத்தின் அன்பினை முழுக்க முழுக்க பெற்று இருக்கின்ற குழந்தை, அதனால்தான் என் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி இது போன்ற மனிதர்கள் நடத்துகின்ற நாடகங்கள் எல்லாமும் என்னிடம் ஒருபோதும் செல்லாது. இதையெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன் முன்னால் நின்ற உனக்கு சொல்லிவிடக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உனக்கு எந்த நிலையிலும் நின்று உறுதி செய்வதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவில்லாமல் பல விஷயங்களை நாம் செய்யும் பொழுது தெளிவான பல விஷயங்கள் உன் கண் முன்னால் மறைந்து நிற்கும். இவைதான் நம் வாழ்க்கை என்பதனை உணர முடியாமல் நீ தவித்து நிற்பாய். இப்படி எத்தனையோ சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் பார்த்துவிட்டு என் குழந்தைக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னோடு உன் சாய் அப்பா நான் உனக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் உனக்கான நம்பிக்கையை விட்டு விடாதே. எந்த இடத்திலும் உனக்கான சந்தோஷத்தை நீ தவிர்த்து விடாதே. சாயப்பா இருக்கும் வேளை உனக்கு நிச்சயமான அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை நீ அறிகிறாயோ இல்லையோ, சாயப்பா அறிந்து புரிந்து அதிலிருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து தந்து கொண்டிருப்பேன் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் நீ சந்தித்த பல சோதனைகள், உனக்கு கொடுத்த பல வேதனைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேல் நமக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் இருந்தது. அவை எல்லாவற்றிலும் தாண்டி இனி உனக்கு சந்தோஷங்கள் கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்கென்று சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வரப்போவதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். மனது எந்தெந்த இடங்களிலெல்லாம் உனக்கான விஷயங்களை உண்மையாக எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்க தயாராக இருக்கும் அல்லவா? உன் அப்பா உன் முன் நின்று உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முன் வர வேண்டும். நான் இவர்களுக்கு மரண தண்டனை அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஐயோ சாயப்பா, இதையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் என்று என்னிடத்தில் நீ சொல்லி இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை இந்த அளவில் இவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களைத்தான் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீ எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் மீண்டும் இவர்களிடத்தில் செல்வதனால்தான் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை
கேலி கூத்தாக மாறிவிட்டார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவின் அன்பு இத்தனை நாளும் உன்னை பெண் தொடர்ந்து வருவதை என்னவென்று நீ கேட்டு நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வரும்பொழுது அப்பா செய்யக்கூடிய விஷயங்களை நீ உனதாக்கி கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இத்தனை முறை உன்னை இந்த வாழ்க்கையில் நான் தேடி வந்து உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கானவற்றை நீ என்னவென்று தெரிந்து நமக்கென இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நமக்கென இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.